Social impact இருக்கிற பிஸ்னஸ் தான் withstand ஆகும். Any business you do, it should have an impact அப்படிங்கிறது. எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் வரைக்கும் ஜேர்னி சொல்லுவாங்க, பட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ஜேர்னி. எல்லா இனோவேஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு லிட்டில் கைண்ட் ஆஃப் டிசாஸ்டர் சொல்ல முடியாது, ஒரு இந்த விதமான ஒரு டவுன் பார்த்து தான் இட் வில் கோ. ஒரு 2 years லேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் பீரியடாக வரும். அதுதான் நம்மளோட டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் இந்தியாவோட EBR. ஏன்னா 17 yearsல கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வேறு எதுவும் போல்டான டிசிஷனாகவே தெரியாது. பிகாஸ் யூ ஹவ் ரிஸ்க்ட் யுவர் ஹோல் லைஃப் மாதிரி தோணும். மேஜிக் 20 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி மேஜிக் பெண்கள் சீரீஸ் பவர்ட் பை நேச்சுரல்ஸ். இன்னைக்கு மேஜிக் பெண்கள் சீரீஸில் நம்ம கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷனுக்காக ஜாயின் பண்ணியிருக்காங்க யாஸ்மின் ஜவஹர், co-founder அண்ட் CEO ஆஃப் eDaddy. நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஹாய் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர். இப்போது நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது மீடியா டு மொபிலிட்டி அப்படின்னு ஒரு வேர்ட் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. எப்படி மீடியாவிலேருந்து மொபிலிட்டி அண்ட் ஆட்டோமொபைலில் உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் எப்படி ஃபைன் பண்ணீங்க? மீடியா டு மொபிலிட்டி ரைட்லி செட். என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ஜேர்னி சொல்லலாம் மீடியா தான். மீடியா வந்து கைண்ட் ஆஃப் கான்ஷியஸாக எடுத்த ஒரு டிசிஷனாக மீடியாவில் இல்லை. அந்த டைமில் ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் ஆஃப் த ஜேர்னியில் எந்த வேலை கிடைச்சாலும் செய்வோம் தானே, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ட்ரை பண்ணுவோம். அந்த டைம் பார்த்தீங்கன்னா 10 years பேக் ஒரே நாளில் ஒரு 4 to 5 ஜாப்ஸ்லலாம் இருந்திருக்கேன் ஃப்ரீலான்சராக. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா மீடியா. ஸோ மொபிலிட்டி இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே கார்ஸ் பைக்ஸ் மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அண்ட் நான் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட், லைக் 12th standard வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகிடுச்சு, டிஸ்கண்டினியூ டு த எஜுகேஷன் இருந்தப்போ ஐ தாட் ஓகே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஆரம்பித்த இன்ட்ரெஸ்ட். அது அப்புறமே பிஸ்னஸாக மாறினப்போ அப்படியே த ஹோல் ஜேர்னி ஸ்டார்டட் இன்டு மொபிலிட்டி. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க, அதுவும் வந்து ஒரு பிரேக் அப்புறமா எடுக்கிறீங்க. நீங்கள் எடுத்த டைம்லலாம் வந்து நிறைய கேர்ள்ஸ் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லலாம் இருந்திருக்க மாட்டாங்க. சொந்த ஒரு போல்டான டெசிஷன் எப்படி எடுக்க முடிஞ்சு? அந்த டைம் அது வந்து எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸாக தெரியல. ஏன்னா 17 yearsல கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வேறு எதுவும் போல்டான டிசிஷனாகவே தெரியாது. பிகாஸ் யூ ஹவ் ரிஸ்க்ட் யுவர் ஹோல் லைஃப் மாதிரி தோணும். ஸோ அது எனக்கு அவ்வளோ பெரிய போல்ட் டிசிஷனாகவோ இல்லாட்டி நான் நிஜமாலே ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டேன் அப்படின்னு தெரியல. பிகாஸ் அப்போ எனக்கு தேவைப்பட்டதெல்லாம் எஜுகேஷன் டு பேக்கப் யுவர் ட்ரீம், அவ்வளோதான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் அந்த டைம் அது அவ்வளோ பெரிய எஃபெக்ட் எனக்கு எதுவும் தெரியல. ஸோ நீங்கள் மெக்கானிக்கல் படிக்கும்போதே உங்களுக்கு வந்து மைண்டில் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சா, இல்லை என்னோட பேஷனுக்காக நான் மெக்கானிக்கல் படிக்கிறேன் அப்படின்னு இருந்துச்சா? மெக்கானிக்கல் படிக்கிறப்போ டு பி ஹானஸ்ட் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை, பிஸ்னஸ் பேக்கப் பண்ண போகிறோன்னு. ஏன்னா நான் ரியலிஸ்டிக்காக நினச்சது ஐல் பி இன்டூ எனி கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ். மேஜராக பார்த்தீங்கன்னா இன்டூ மீடியா பேஸ்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஹோல் ஃபோக்கஸாக அப்போ இருந்தது. பட் ஒன்ஸ் நான் படிக்கிறப்போவே ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆல்சோ. ஸோ படிக்கிறப்பவே நான் எமோட்டோவில் ஜாயின் பண்ணிட்டேன். அப்போது இட் ஃபெல்ட் ஆல் ரைட் மாதிரி. அண்ட் எப்போவுமே எனக்கு யூனிவர்ஸில் பிலீஃப் அதிகம். ஸோ என்ன நினைக்கிறோம், நம்மளோட இன்டென்ஷன் ரைட்டாக இருந்ததுன்னா டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிடுவோன்னு. ஸோ அந்த மாதிரி நடந்த ஒரு கோஇன்சிடென்ஸ் தான் அது இன்டெல். ஸோ மெக்கானிக்கல் அந்த இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இமீடியட்டாக உங்களோட ப்ராசஸ் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப்குள்ளே இருந்துச்சா, இல்லை நீங்கள் வந்து வேறு? நான் படிக்கும் போதே ஆண்டர்ப்ரனர்ஷிப்குள்ளே இருந்தேன். படிக்கும் போதே ஆல்ரெடி என் ஆண்டர்ப்ரனர் தான். ஸோ படிக்கும் போதே ஆண்டர்ப்ரனர்ஷிப்குள்ளே இருந்தேன். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயர் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வாஸ் ஆல்ரெடி தேர். ஓகே. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம், நீங்கள் படிக்கும் போதே எனக்கு வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப் இட்ஸ் மைன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ என்ன விஷயத்துல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? படிக்கும் போது கண்டுபிடிக்கல, சின்ன வயசுலேருந்தே என்னை யார் கேட்டாலுமே பிஸ்னஸ் தான் என்னோடய ஃபோக்கஸாகவே இருந்தது. ஸோ பிஸ்னஸ் நோக்கி என்னோட நிறைய ப்ராஜெக்ட்ஸாக இருக்கலாம். ஸ்கூல் டேஸ்லேருந்தே யார் என்ன கேட்டாலுமே நான் பிஸ்னஸில் தான் இருக்கணும், ஆண்டர்ப்ரனராக தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஃபோக்கஸ். ஸோ அப்போவே அந்த ஃபோக்கஸ் வாஸ் வெரி கிளியர். அண்ட் ஸ்கூல் டேஸ்லேயே அகாடமிக்ஸ்லேயும் ஐ வாஸ் வெரி குட், ஆன் தி அதர் சைட் கல்ச்சுரல்ஸ்லேயும் வாஸ் வெரி குட். ஸோ அந்த இன்டென்ஷன் வாஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ எப்பவுமே ரூட்டடாக ஒரு விஷயம் இருந்ததுன்னா இட் வில் கம் அவுட் அப்படிங்கிறது. ஓகே. உங்களோட ஃபர்ஸ்ட் கம்பெனி eDaddyக்கு முன்னாடி எமோட்டோ இருந்துச்சு இல்லையா? ஸோ அதை பற்றி, அந்த ஒரு ஜேர்னி பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யுவர் ஜேர்னி வித் எமோட்டோ. எமோட்டோ தான் என்னோடய லைஃப்லேயே மோர் இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி. பிகாஸ் எமோட்டோ ஜேர்னி தான் நாங்கள் ஜீரோலேருந்து ஒரு பெரிய டச் பாயிண்ட் பார்த்தது. எமோட்டோ பார்த்திங்கன்னா 2014-15 வந்து
நாங்கள் ஒரு ஃப்ளீட் ஆப்ரேட்டராக இருந்தோம். சென்னையில், தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆட்டோன்னு சொல்லி ஒரு வைரல் கான்செப்ட். அது பண்ணதுமே என்னோட ஃபவுண்டர் தான். ஸோ எங்களோட ஃபவுண்டரோட மேஜர் கான்செப்டே வந்து ஆட்டோ டிரைவர் கம்யூனிட்டியை வந்து கேட்டகரைஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லி. ஏன்னா அது ஆர்கனைஸ்டு கம்யூனிட்டி கிடையாது இன்னைக்கு டேட் வரைக்கும். ஸோ ஓலா ஊபர்லாம் வரத்துக்கு முன்னாடியே நாங்கள் ஃப்ளீட் ஆப்ரேட்டராக இருந்தோம். அப்போவே லிட்ரலி ஒரு 100,000 ரைட்ஸ் வந்து பர் மந்த் பண்ணிட்டு இருந்தோம். அதுவும் ஸ்கெடியூல்டு ரைட்ஸாக, எல்லாமே ப்ரீபெய்டாக ஸ்கெடியூல்டு ரைட்ஸாக பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்கிறப்போ எங்களுக்கு ஒரு பெரிய தோணல் இருந்துகிட்டே இருந்தது. என்னென்னா, எந்த ஒரு ஆட்டோ டிரைவரும் வீட்டுக்கு பெரிய காசு எடுத்துகிட்டு போகிறதில்ல. நீங்கள் என்ன தான் இவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுத்தாலுமே அவங்களால ஒரு ரூ. 300லேருந்து ரூ. 500 அதிகபட்சம் எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா ஒரு 70 விழுக்காடு ஆட்டோ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெண்டலில் இருக்குது. மோஸ்ட்டாக ரெண்டல்ஸ்லேருந்து தான் எடுக்கிறாங்க. இல்லை அவங்களுக்கு ஒரு இஎம்ஐங்கிற ஒரு பேர்டன் இருக்கும். எதிர் இது இருக்கும், இல்லை அது இருக்கும். முழுசாகவே ஓன் பண்ணுற ஆட்டோங்கிறது ரொம்ப கம்மி. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபியூவல் இருக்கும். அது போக சில பழக்க வழக்கங்களுக்கான காசும் வந்து செலவு பண்ணிடுவாங்க. ஸோ வீட்டுக்கு போகிறது பார்த்தீங்கன்னா ரூ. 300லேருந்து ரூ. 500. இதனால நாங்கள் எப்போ கம்யூனிட்டி மீட்டிங் நடத்தினாலும், ஏன்னா நிறைய வீக்லி மீட்டிங் நடத்துவோம். அப்போது அவங்களோட சஃபரிங் ரியலி உண்மையாக இருந்தது. அவங்க சும்மா சொல்லலை எங்களால் மீட்டரில் ஓட்ட முடியலன்னு. ஏன்னா மீட்டர் ஃபேர் கொண்டு வந்தது ரொம்பவே முன்னாடி. அப்போது வந்து ரூ. 50 தான் இருந்திருக்கும் ஃபியூவல் ப்ரைஸ் ஏறிட்டே இருக்கிறப்போ மீட்டர் ஃபேர் மாறுறதில்ல. கரெக்டுங்களா? ஸோ அப்போ இருக்கப்போ ஸ்ட்ரகிள் உண்மை தானே. அவங்கள மீட்டர் ஃபேரில் வாங்க சொல்கிறது நியாயம் இல்லை தானே. அப்போது எப்போ பார்த்தாலுமே ஃபியூவல் ஏற தான் போகுதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. ஏன்னா நம்மளும் நிறைய இன்டர்நேஷ்னல் நியூஸஸ் பார்க்குறோம், மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்குறோம். அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வந்தது தான் எலக்ட்ரிக் கன்வர்ஷன். ஸோ இந்த ஃபியூவல் வேரியண்ட்டே இல்லாமல் கொண்டு வரணும். ஏன்னா நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அப்போவே எல்பிஜி எல்லாம் போட்டு ஹைப்ரிட் வெஹிக்கிள்லாம் ஓட்டிட்டோம். ஃபியூவலும் இருக்கும், எல்பிஜியும் இருக்கும். ஒரு 20,000 15,000 கொடுத்தாலே கிட் மாட்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் ரெட்ரோஃபிட் கிட்ட, இந்தியாவோட ஃபஸ்ட் ரெட்ரோஃபிட் கிட்ட நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தோம். ஸோ அதுதான் அந்த ஜேர்னி ஸ்டார்டட். ஸோ அங்கேருந்து ஒரு ஹோல் மேனுஃபேக்சரராக மாறணும்னு நாங்கள் டிசைட் பண்ண மொமெண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த ஹோல் டேர்னிங் பாயிண்ட் சொல்லுவேன். ஏன்னா அங்கேருந்து மேனுஃபேக்சரராக மாறணும், எதுவுமே தெரியாமல், என்னதான் பேக்ரவுண்ட் இருக்கலாம், எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட்ஸ் இருக்கலாம், பட் மேனுஃபேக்சரிங்கிறது ஆல்டுகெதர் ஒரு பிக் அனிமல் சொல்லலாம். அதுவும் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமோட்டிவ் ஹப் தமிழ்நாடு. ஸோ அவ்வளோ பெரிய ட்ரெடிஷ்னல் பிளேயர்ஸ் நடுவில் எங்களை நாங்கள் வந்து நிறுத்திக்கணும்னா அந்த அளவுக்கு மெனக்கிடல் போட வேண்டியது இருந்தது. அண்ட் ஸ்டார்ட் அப்கான எல்லா விதமான இஷ்யூஸுமே இருந்தது. ஸோ அங்கே ஸ்கேல் பண்ணும் போது எப்போவுமே நானும் சரி, என்னோடய ஃபவுண்டரும் சரி யோசிக்கிற ஒரு விஷயம், எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வழியில் வந்தாலும் அது பண்ணிடணும். ஒரு ஃப்ளோவாக இருக்கணும், லைக் அ ரிவர். நான் வந்து இதுதான் பண்ணுவேன்னு சில விஷயங்களை நினைக்கலாம், பட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு. ஸோ அப்படி வந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஆஃப்ரிக்கா. ஸோ வி ஹேட் அன் இன்வெஸ்டர் வந்தாங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தது. ஸோ ஆஃப்ரிக்கா அது ஒரு ரைட் டைமில் ஒரு பெரிய ஒரு கேப் இருந்தது. ஸோ அங்கே நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு சொல்லி இங்கேருந்து ஆஃப்ரிக்காவுக்கு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஆட்டோஸ் அனுப்பிச்சோம். ஸோ ஒன்ஸ் அங்கே கவர்மெண்ட் எல்லாருமே பார்த்தோன்னா தே வர் ஸோ இம்ப்ரெஸ்ட். அந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் 13 வேரியண்ட் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் கொண்டு வந்தோம். 2 வாட்டி எங்களோட ஆல்ரெடி இருந்த 2 சிஎம்மால் லான்ச் பண்ணப்பட்டது. ஸோ இதெல்லாமே எங்களோட டேர்னிங் பாயிண்ட்ஸாக ஆரம்பிச்சிது. ஸோ 2019-20 கோவிடில் ஹோல் வேர்ல்டு வந்து ஹேட் எ டஃப் டைம்னா, பட் அந்த டைம் தான் எங்களோட டேர்னிங் பாயிண்ட் இருந்தது. ஸோ ஆஃப்ரிக்காவில் ஆல்மோஸ்ட் எங்களோட பிஸ்னஸோட பீக் அங்கே தான் இருந்தது. ஸோ அங்கேருந்து டில் நவ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு ஹையஸ்ட் ஆஃப் ஜர்னி. சூப்பர். நீங்கள் பேசும்போது உங்களோட கோஃபவுண்டர் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கும் உங்களுக்குமான அந்த அசோசியேஷன் எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆச்சு? 10 years பேக் நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் எங்கள் 2 பேருக்குமே எப்பவுமே நேர்மறையான கருத்துக்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அதில் ஒரே ஒரு கருத்து எங்கள் 2 பேருக்கும் வந்து ஒத்துமையாக இருக்கிறது வந்து விமன் எம்பவர்மெண்ட். ஏன்னா அவர் வந்து எப்போவுமே பிலீவ் பண்ணுவார், விமன் ஃபோர் ஃப்ரண்ட்டாக ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். விமனுங்கிறதே ஒரு பவர் அப்படிங்கிற பிலீவ் பண்ணுற ஒரு விஷனரின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டு தான் எங்களை 2 பேரையும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிது. ஸோ ஆஃப்டர் தேட் நாங்கள் இப்போ ஃபேமிலி, பிகாஸ் ஹி இஸ் ஆல்சோ மேரிட் டு மை சிஸ்டர். ஸோ எங்களோட அசோசியேஷன் அப்படி ஆரம்பித்தாலும் அது கோராக பிடிச்ச பாயிண்ட் வந்து அந்த கோர் வேல்யூ ஆஃப் விமன் எம்பவர்மெண்ட். ஏன்னா இன்றைக்கி எங்ககிட்ட லார்ஜஸ்ட்டு விமன் டிரைவர்ஸ் இருந்திருக்காங்க இனிஷியல் எமோட்டோ டைமில். அண்ட் ஆஃப்ரிக்காவில் போய் லார்ஜஸ்ட் ஃபுல் விமன் ரன் ஃபேக்ட்ரி பண்ணியிருந்தோம். ஸோ அந்த விமன் ரன் ஃபேக்ட்ரி வரைக்கும் ஆஃப்ரிக்காவில் பாசிபிள் ஆனதே அந்த மாதிரி ஒரு மென் விஷனரியாக இருக்கிறது தான். ஸோ ஆல்வேஸ் என்னோட எல்லா விதமான போஸ்ட், எல்லா விதமான ஸ்டேஜஸ்லேயும் சொல்லியிருக்கேன்,
behind the success of a woman there's always a man in either a good way or a bad way ன்னு சொல்லி. So he has been the whole purpose for pushing me. ஸோ எமாட்டோ ஒரு த்ரீ வீலர் அந்த ஃபீல்டில் வந்து ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். இங்கேயும் நல்லா மார்க்கெட் செட் பண்ணிட்டோம். ஆஃப்ரிக்காலையும் நம்ம வந்து மார்க்கெட் செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஈடாடி போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இந்த ஸ்டேஜில் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? எல்லா ஸ்டார்ட் அப்புமே அவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப், அந்த ஃபவுண்டர்ஸோட ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரீங்க, ஒரு ஹியூஜ் க்ரோத் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஷேர்ஸ் வந்து கம்மியாகும், நீங்கள் மைனாரிட்டி ஆவீங்க. அதுதான் வந்து எக்ஸாக்டாக அப்படி தான் நடக்கும். ஏன்னா தட்ஸ் ஆஃப் த ஹோல் பிஸ்னஸஸ். அப்படி இருக்கிறப்போ நாங்கள் ஓரளவுக்கு நல்லாவே ஆஃப்ரிக்கா பண்ணிட்டோம். ரொம்ப நல்லா சக்ஸஸ் கொடுத்துட்டோம். நிறைய நம்பர் ஆஃப் பைக்ஸ் ஆன் ரோடு வந்துருச்சு. நாங்கள் அந்த டைம்லேயே 200-300 ஸ்வாப் ஸ்டேஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா ஃபியூவர் நம்பர் ஆஃப் ஸ்வாப் ஸ்டேஷன் கூட இந்தியாவில் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு டூ வீலர் மார்க்கெட்டை ஆஃப்ரிக்காவில் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் மைனாரிட்டி ஷேர்ஸ் வந்ததுக்கப்புறம் இது ஒரு ப்ரொஃபஷ்னல் டீம் தான் ரன் பண்ணணும்னு நினச்சோம். ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே ஸ்கேல் ஆகிறப்போ ப்ரொஃபஷ்னல் டீம்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபவுண்டர்ஸை க்ரியேட்டிவ் பீப்புள். ஸோ இன்னொரு விஷயம் க்ரியேட்டிவாக பண்ணணும், இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நாங்கள் க்ரியேட்டிவாக பண்ணணும்னு சொல்லி திருப்பி இந்தியாவில் வந்து வி ஹாவ் டு ஸ்டார்ட் சம்திங்னு ஆரம்பிச்சது தான் ஈடாடி. ஸோ ஆல் டுகெதர் ஒரு நியூ பிராண்ட் ஃப்ரம் அகெயின் ஸ்டெப் 1. இது வந்து ஒரு ரீலிவிங் மாதிரி இருந்தது. ஆல்ரெடி ஒன்று பண்ணியிருக்கோம், பட் வித் ஆல் த லேர்னிங்ஸ் திருப்பி வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் திருத்தமாக எடுத்து வைக்கிறது இட் இஸ் எ பிளெஸிங் தான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது தான் ஈடாடி. ஸோ ஈடாடியோட ஃபோக்கஸ் வந்து எனி சஸ்டைனபிள் மொபிலிட்டி ஈடாடி வில் டூ. அதுதான் எங்களோட மேஜர் ஃபோக்கஸ். இப்போது இந்தியா பொறுத்த வரைக்கும் இவி செக்டர் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் வந்து நல்ல ரீச் இல்லை. நிறைய இது சார்ந்த டவுட்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. இந்த சமயத்தில் இந்தியாவில் நம்ம இதை பொசிஷன் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் எப்படி ஃபைன் பண்ணீங்க? அண்ட் ஆல்சோ நம்ம ஒரு சைடு வந்து டவுட்ஸ் நிறைய இருந்தாலும் இன்னொரு சைடு நம்ம கவர்மெண்ட் சைடு பார்த்துட்ருக்கோம், அவங்களோட நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இது ஒரு ரைட் டைமாக பார்க்குறீங்களா? ரொம்பவே ரைட் டைம். ஆக்சுவலி 3-4 இயர்ஸ் பேக்லேருந்தே ரொம்பவே ரைட் டைம் தான். ஏன்னா ஃபேம் 1 ஃபேம் 2ன்னு சொல்லி த கவர்மெண்ட் கரண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட லாஸ்ட் பீரியட்லேருந்தே மேஜர் புஷ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எலக்ட்ரிக்கு. அவ்வளோ பெரிய ஃபண்டிங் லெவல்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸ்டார்ட் அப்ஸ்க்கான ஃபண்டிங்ஸும் ப்ரொவைட் பண்ணாங்க. ஈவன் ப்ரொடக்ஷன் லைன் இன்சென்டிவ்ஸ் சொல்லுவாங்க, பிஎல்ஐ ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா அவ்வளோ ஸ்கீம்ஸை க்யூரேட் பண்ணாங்க. அதாவது என் கஸ்டமருக்கும் சரி அண்ட் எங்களை மாதிரியான ஸ்டார்ட் அப்ஸ், மேனுஃபேக்சரர்ஸ், சார்ஜிங் ஸ்டேஷன், ஸ்வாப்பிங் ஸ்டேஷன் கொண்டு வரவங்க எல்லாத்துக்குமே கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அதிலிருந்து ஆரம்பித்தது எவ்ரி ஸ்டேட் ஸ்டார்டட் கிவிங் சப்சிடிஸ் மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பியூட்டிஃபுல் சப்சிடி இருக்குது ரெட்ரோஃபிட்டுக்கு, மற்ற ஸ்டேட்லலாம் இல்லாதது. அதாவது இருக்கிற வண்டியவே நீங்கள் எலக்ட்ரிக்காக மாற்றிக்கோங்க. அது அவ்வளோ பெரிய சஸ்டைனபிள் இனிஷியேட்டிவ். ஏன்னா புது வண்டி வாங்க வாங்க வாகனங்கள் ரோட்டில் அதிகமாகும், அதுவும் ஒரு விதமான டிராஃபிக் கன்ஜெஷன் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி சப்சிடிஸ் வந்து அவ்வளோ ஃபேவரபிள் கண்டிஷன். அண்ட் எனி அதர் இண்டஸ்ட்ரிக்கு இவ்வளோ ஃபேவரபிள் சுச்சுவேஷன் அண்ட் கண்டிஷன் இருந்திருக்குமான்னு தெரியல. பட் என்ன ஆச்சுன்னா ரீசெண்ட் 3-4 இயர்ஸ் முன்னாடி ஒரு ப்ரீ கன்சியூம்டு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருந்தது. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப பழைய எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸை வச்சுட்டு நம்ம அப்படி தான் இருக்கும், லோ ஸ்பீடாக தான் இருக்கும், மைலேஜ் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பில் இருந்தாங்க. இப்போது ஒவ்வொரு வெஹிக்கல்ஸ் வர வர 4 வீலர்ஸோட நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வர வர த சேஞ்சஸ் ஸ்டார்டட். இன்னும் வி ஆர் நாட் எட் தேர். ஒரு 20-30% சேஞ்ச் வந்திருக்கு. பட் அதுவே ஒரு பெரிய மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கு. ஓகே, ஈடாடி வந்து 2025 ஜானில் வந்து லான்ச் ஆகிருக்கு. ஸோ ஒரு முன்னாடி எமாட்டோவோட அந்த 3 வீலர்லேருந்து நீங்கள் நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க, லெசன்ஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அங்கேருந்து இந்த ஈடாடிக்கு என்னென்ன விஷயங்களை நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடிஞ்சது, எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? ஈடாடி பார்த்தீங்கன்னா என்டையராக ஒரு பெரிய பிலீஃப் சிஸ்டம் எங்களுக்கு ஈடாடியில் என்னென்னா டெக் பவர்டு வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் வந்து ஃப்யூச்சர் அப்படிங்கிற ஒரு பெரிய லேர்னிங் வந்து எங்களுக்கு எமாட்டோவில் இருந்து. ஏன்னா நாங்கள் ஆரம்பிக்கும் போது டெக்குக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காட்டியுமே என்னோடய ஃபவுண்டர் எப்போவுமே சொல்லுவார், எப்போவுமே வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் பிட்வீன் கஸ்டமர், நம்ம மேனுஃபேக்சரர் அண்ட் டு த இன்வெஸ்டர். இது ஒரு ட்ரையாங்கிள் ஸ்டோரி மாதிரி, இட் ஹேஸ் டு பி லைக் தட் அப்படின்னு. ஸோ அந்த டிரான்ஸ்பரன்சி கொடுக்க முடிகிறது டெக்கில் மட்டும்தான். எப்படி நம்ம இப்போது அவ்வளோ ஈஸியாக வந்து லேப்டாப்ஸ், மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் ட்ரபுள் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அவ்வளோ ஈஸியாக ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இன் கைண்ட் ஆஃப் ஓஎஸ்லேருந்து எல்லாமே. ஸோ அந்த மாதிரி வெஹிக்கிளுக்கு வரணுங்கிறது தான் விஷனரி. அண்ட் அதுதான் ஒர்க் அவுட்டும் ஆச்சு. ஸோ அங்கேருந்த லேர்னிங் வச்சு ஈடாடி துபாய் இப்போ நம்ம கொண்டு போகிற 2 வீலர் பார்த்திங்கன்னா ஹைலி டெக் பவர்ட் அண்ட் வித் ஹை மைலேஜ் அண்ட் ஹை ஸ்பீட்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஹை அண்ட் வெஹிக்கிள் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொண்டு வரணும். அண்ட் அஃபோர்டபிலிட்டியே கொண்டு வரணுங்கிறதுமே ஒரு ஃபோக்கஸாக இருந்தது. ஏன்னா எல்லா ஈவியுமே அஃபோர்டபிலிட்டியை தாண்டிடுறப்போ அது வந்து சாதாரண மக்கள் வந்து அதை அஃபோர்ட் பண்ண முடியறதில்ல. ஸோ அதுக்காக தான் நான் ஒரு டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் மாடலே உருவாக்கணும் ஆஃப்ரிக்காவில். பே ஆஸ் யூ லைக் லீஸ் டு ஓன் ஆர் ரெண்ட் டு ஓன் சொல்லலாம். டெய்லி ஏர்ன் பண்ணி டெய்லி பே பண்ணுவாங்க. ஸோ அவங்கள 900 நாட்கள் பே பண்ணதுக்கப்புறம் அது அவங்களோட சொந்தமாகும். ஸோ இது ஒரு இஎம்ஐ மாதிரி தான், பட் இருந்தாலும் ஃப்ரம் டே தே பே டெய்லி மாதிரி. ஸோ இந்த மாதிரியுமே இன்னும் பெட்டராக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லா விதத்துலையும் யோசித்து கொண்டு வரப்பட்ட வெஹிக்கிள் தான் ஈடாடியோட இப்போ இருக்க கரண்ட் வெஹிக்கிள். ஈடாடியோட ஜேர்னி பார்க்கும்போது மெஜாரிட்டி துபாயில் இருக்க மாதிரி பார்க்குறோம். அண்ட் ஜானில் லான்ச் ஆகிறோம், துபாயில் தான் லான்ச் ஆக போகுது. ஸோ அதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்கா? இல்லை, ஈடாடி ஸ்டார்ட் ஜேர்னி வந்து இந்தியா தான். 1.5 இயர்ஸாக வந்து இந்தியாலையும் துபாயிலையும் சைமல்டேனியஸாக பண்ணோம். பட் 1.5 இயர்ஸாக இந்தியா தான் மேஜர் ஃபோக்கஸ் பண்ணோம். இந்தியாவில் இப்போ நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் லைன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் 3 வீலர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு வரோம். அண்ட் ஈடாடி துபாயோட மேஜர் ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா 2 வீலர். ஸோ அட் அ டைம் துபாய் அண்ட் இந்தியா ரெண்டையுமே தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். பட் துபாய் வந்து ஆன் அன் அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கிறதுனால, டு த லான்ச்சுக்கு டுவர்ட்ஸாக இருக்கிறதுனால, அண்ட் துபாயோட கம்பெனிக்கு ஈடாடி துபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம் $15 million. ஸோ அதனால் இட் லுக்ஸ் லைக் நாங்கள் துபாயில் நிறையா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. பட் ஈடாடி இந்தியாவுமே கூடிய சீக்கிரம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரவுண்ட் பேசிகிட்ருக்கோம். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரவுண்ட் ஆல்மோஸ்ட் ஓகே ஆகிடுச்சு. ஸோ மைட் பீன் 1 or 2 months அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரவுண்ட் ஃபினிஷ் ஆனோன்னு ஈடாடி இந்தியாவுமே அந்த அப் அண்ட் ரன்னிங் ஆகிடும். 2025 ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா போத் துபாய் அண்ட் இந்தியாவோட லான்ச்சஸ் இருக்கும். ஸோ உங்களோட ஃபண்ட் ரைசிங் பற்றி தான் அடுத்த கொஸ்டின் இருந்தது. ஸோ $15 million வந்து ரைஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த ஜேர்னி வந்து எப்படி இருந்துச்சு? இந்த விஷயம் நடந்த அப்புறம் உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு? இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எங்களோட நாங்கள் 2 பேர் சேர்ந்து பண்ணுற ஒரு தேர்ட் இன்வெஸ்ட்மெண்ட். எமோட்டோவில் ஆல்ரெடி 2 வாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம். இது ஆல் டுகெதர் ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா? நீங்கள் ஒரு ரீச் ஹை பார்த்துட்டு ஒரு அந்த அளவுக்கான வால்யூம் 300 million இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்துட்டு அவ்வளோ பெரிய கம்பெனி க்ரோத் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் வந்து உங்களோட ஒரு ஸ்டார்ட் அப்பை பொசிஷன் பண்ணி ரன் பண்ணுறப்போ அட் டைம்ஸ் ஒரு கொஷின் கொடுக்கும். நம்மளே வந்து தேவையில்லாமல் நம்மளை ஒரு டெஸ்ட்டில் போட்டுட்டோமோ? கண்டிப்பாக தானே, நம்மளும் ஹியூமனோட பிரெயின் எப்போவுமே இட் கோஸ் ஃபார் அ டாஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய எங்களை வந்து கொஷின்ஸ் நடுவில் வரும் 1 or 2 times. எனக்கு வரப்போ ஹீ வில் ஃபிக்ஸ் இட், அவருக்கு வரப்போ லைக் ஐ வில் ஃபிக்ஸ் இட், அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு 1 year இருந்திருக்கு. ஏன்னா பெயின்ஃபுல்னு ஏன் சொல்கிறேன்னா, எங்களோட இனிஷியல் ஏர்னிங்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ ரீஇன்வெஸ்டிங்கிறதுல ஒரு ரொம்ப பெரிய கான்ஃபிடன்ஸ் வேணும். ஏன்னா ஒன்ஸ் ஏர்ன் பண்ணிட்டீங்க யூ கேன் செட்டில் டவுன். ஸோ அந்த ரீஇன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணுறப்போ நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இருந்தது. இனிஷியல் டைம்ஸில் ரிஜெக்ஷனாக ஆக்சுவல் ரிஜெக்ஷன் இல்லை, அந்த ஒரு எக்ஸாக்ட் பர்சனை நீங்கள் ஃபைண்ட் பண்ணுங்கிறது தான் இந்த ஜேர்னி. இன்வெஸ்ட்மெண்ட் எனி கம்பெனிக்கும் ஜேர்னி. நீங்கள் அந்த ரைட் பர்சனை நீங்கள் வந்து ரீச் பண்ணுறப்போ ரொம்ப ஸ்மூத்தாக போகும். ஸோ அது வந்து ஒரு 1 year டைம் எடுத்தது. பட் இட் வாஸ் ஆல் வர்த் இட் சொல்வேன். ஏன்னா இந்த 1 year டைமில் நாங்கள் பேக்கப்பாக ஃபுல் ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ் சூன் அஸ் வந்தோடனே ஃபேக்ட்ரி வாஸ் அப். ஆனால் யூஸ்வலாக அப்படி இருக்காது. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அடுத்த ஒரு 6-7 மாதம் எடுக்கும். பட் நாங்கள் பண்ண ஒரு நல்ல பெனிஃபிஷியல் டைம் அந்த 1 year டைமில் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆஸ் சூன் அஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரவுண்ட் ஃபினிஷ் ஆகி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிசீவ் பண்ணோன்னா மோர் கிரேட்ஃபுல்னஸ் ஃபீல் இருந்தது. பட் அதையும் தாண்டி ரொம்ப பெரிய பொறுப்பு இருந்தது. ஏன்னா இது ஒரு 15 millionங்கிறது ஒரு சின்ன பை ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவை. அந்த இடத்துல இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சு எந்த அளவுக்கு எங்களால் வந்து பெஸ்ட் பண்ண முடியும், எந்த அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய ஆப்ரேஷனல் எக்ஸலன்சி கொடுக்க முடியும்னு நினச்சோம். ஸோ அதுதான் அந்த பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜைசிங்கில் ஒரு பெரிய கைண்ட் ஆஃப் டைம் அண்ட் ஒர்க் அதில் போச்சு. உடனே சொல்லணும்னா பொறுப்பு நிறையா இருந்தது. அண்ட் இட் இஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் ஃபியர், பட் வி ஃபெல்ட் மோர் ரெஸ்பான்சிபிள் ஆஸ் சூன் அஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா ரிலாக்ஸ் ஆக முடியாது. எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் வரைக்கும் ஜேர்னி சொல்லுவாங்க, பட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ஜேர்னி. ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப பழைய இன்ஃபர்மேஷனோட தான் நம்ம இன்னும் இருக்கோம் இவி வெஹிக்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ பார்த்தோம்னா அதை சுற்றி நிறைய மித்ஸ் அந்த மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு ட்ரஸ்டபிலிட்டி ஃபேக்டர் வரல இன்னும் இவி வெஹிக்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இந்த பிராண்ட் பொசிஷனிங் நீங்கள் எப்படி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க? ஒரு அவேர்னஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஃபார் பெட்டர். 3-4 years முன்னாடி அந்த ப்ரீ கன்சியூம்டு இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது.
இருந்தது. இப்போது 3-4 இயர்ஸாக நிறையவே பெட்டர் ஆகிட்டோம். ஒரு 40-50% ஆஃப் தி யங் பீப்புள்ஸ், த யங்கர் க்ரௌட் வந்து நிறைய படிக்கிறாங்க, ரிசர்ச் பண்ணுறாங்க. ஈவன் சம்டைம்ஸ் பை பண்ண வரும்போது அவங்க கேட்குற கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்யூப்டு மார்க்கெட்டிங் பீப்புளோட அதிகமாக அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இப்போ கொஞ்சம் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அண்ட் இன்னும் வி ஹாவ் அ லாங் வே டு கோ. ஏன்னா நம்ம எப்படி ஐசி வெஹிக்கிளில் ஒரு யங் பர்சனால் லைக் ஒரு வெரி டீனேஜ் பர்சனால் டிஃப்ரென்ஸ் சொல்லிட முடியும் என்ன மாதிரி சிசி வண்டி. ஏன்னா அவன் சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு அந்த சிசி மேலே அவ்வளோ பெரிய ஆர்வம் இருக்கும். அது என்ன மாதிரியான பவர் இருக்குது, என்ன மாதிரியான வெஹிக்கிள்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸில் அவங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் முன்னாடியே வந்திருக்கும். பட் எலக்ட்ரிக் பொறுத்த வரைக்கும் இப்போ தான் வருது. இன்னுமே வந்து இந்தியாவில் நம்ம கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் பேட்டரி பார்க்கல. ஏன்னா அவ்வளோ வருஷம் ஆகலை, அந்த அளவுக்கான சைக்கிள்ஸை முடிக்கல பேட்டரியில். ஸோ இப்போ தான் இனி ஒரு வருஷம் 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அந்த சூழல் இன்னுமே பெட்டராக இருக்கும். பட் இந்த சூழலுமே நல்ல பெட்டராக இருக்கிறதுக்கு காரணம் கவர்மெண்ட் அவ்வளோ அவேர்னஸ் கொடுக்குறாங்க பீப்புள்ஸ்க்கு. அண்ட் என்ன விதமான டவுட்ஸ் வேணாலும் அந்தந்த பிராண்ட்ஸுமே அவ்வளோ ஓப்பன் டு விட்டாக இருக்காங்க. கஸ்டமர் சர்வீசிங் கொடுக்குறதா இருக்கட்டும், ஆஃப்டர் சேல் சர்வீசிங் கொடுக்குறதா இருக்கட்டும். ஸோ இப்போ இட் இஸ் அ வெரி குட் பீரியட் டு ஸ்கேல். ஒரு 2 இயர்ஸ் லேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் பீரியடாக வரும். அதுதான் நம்மளோட டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் இந்தியாவோட ஈவியாக இருக்குது. ஸோ இவி செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு பெரிய மார்க்கெட் ஓப்பன் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சைடு பார்த்தாலும், இன்னொரு சைடு வந்து நான் ஈவியில் தான் என்ன பொசிஷன் பண்ணுவேன், நான் அதில் தான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கும்ல மேம், அது என்ன? ஃப்ரம் ஃபர்ஸ்ட் வந்து சோஷியல் இம்பேக்ட் இருக்கிற பிஸ்னஸ் தான் வித்ஸ்டாண்ட் ஆகும். எனி பிஸ்னஸ் யூ டூ இட் ஷுட் ஹாவ் அன் இம்பேக்ட் அப்படிங்கிறது எங்கள் 2 பேரோட நிலையான கோட்பாடும் கூட. ஸோ இம்பேக்ட் ட்ரிவனாக இருக்கிறப்போ தான் அதோட கண்டிப்பாக அதுதான் வந்து ஒரு ரொம்ப பெரிய எஃபெக்ட் கொடுக்கும் பிஸ்னஸில். ஏன்னா ஜஸ்ட் மணி மேக்கிங்காக பிஸ்னஸ் பண்ணா இட் வில் கீப் கோயிங். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் முடிச்சு இன்னொரு பிஸ்னஸ் எக்ஸிட் ஆகி இப்படியே போயிட்டே இருப்பீங்க. பட் அதனால் என்ன இம்பேக்ட் வந்ததுன்னா எதுவுமே இருக்காது. ஸோ இங்கே ஒரு ரீசெண்ட் இயர்ஸை பார்த்தீங்கன்னா கிளைமேட் ஆக்ஷன், யூஎன் கிளைமேட் ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ரொம்ப பெரிய பொல்யூஷனுக்குள்ளே ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லி என்சிஆர்லாம் பார்த்தீங்கன்னா லிட்ரலி வாழக்கூடிய தன்மையே இல்லாத ஒரு இடத்துல அவங்க இருக்கிற மாதிரி இருக்காங்க. அவ்வளோ பொல்யூட்டடாக ரிவர்ஸ் இருக்குது. அண்ட் ஏர் பார்த்தீங்கன்னா மிஸ்டாக அது வந்து பொல்யூஷனாகவே தெரியல. ஸோ இந்த சிச்சுவேஷன் வேர்சன் ஆகும்போதே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், நம்மளால் முடிஞ்சது வி ஹேவ் டு டூ. அதில் ஒன் பார்ட் ஆஃப் இட் இஸ் இவி. அண்ட் நாங்கள் இன்னொரு சஸ்டைனபிலிட்டியில் இருக்கிற இன்னொரு வெஞ்சரில் கூட வரலாம். பட் எனிதிங் தட் ஹேஸ் அண்ட் சஸ்டைனபிள் இன்னோவேஷனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுலேயுமே நாங்கள் வருவோம் ஆஸ் அ ஃபவுண்டர்ஸாக. ஸோ எங்களோட விஷனரியே எனிதிங் வித் இம்பேக்ட் வி ஹேவ் டு டூ. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இம்பேக்டோட மைக்ரோ லெவலில் இம்பேக்ட்ஸை நம்ம மெஷர் பண்ணோன்னா, நம்ம நார்மல் டே டு டே லைஃப்பில் ஒரு மனுஷன் சக மனுஷன் அவனுக்கே தெரியாமல் அவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இருக்குது, அவ்வளோ விஷயத்தை பொல்யூட் பண்ணுறோம். நம்ம யூசேஜ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் எடுத்துக்கலாம். எவ்வளோ டன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் ஒரு லைஃப் லாங்கில் உங்களோட வாழ்க்கையில் மட்டுமே ஒரு ஆள் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. ஒரு ஆளோட கான்ட்ரிபியூஷன் அவ்வளோ இருக்கும். எங்களோட செக்மெண்ட்டில் பேசணுன்னா வெஹிக்கிள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 2 வீலர் வந்து 1.2 to 1.3 டன் எமிஷன் கொடுக்குது. அதாவது ஒரு 4 to 5 இயர்ஸ் ஓல்டாக இருக்க வண்டி. அதுக்கும் பழசாச்சுன்னா நீங்களே தெரியும், போகிறப்ப பார்ப்பீங்க அவ்வளோ புகை வரும் வெளியில். ஸோ அதெல்லாம் 2 டன் கிட்ட கொடுத்துரும். அது ஒரு வண்டி ஒரு வீட்டில் அவ்வளோ கொடுக்குதுன்னா ஒரு நார்மல் ஹவுஸ் ஹோல்டில் இன்றைக்கி ஒரு வீட்டிலே 2 வண்டி இருக்குது 2 வீலர். இப்போல்லாம் எந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா 4 வீலர்ஸே வர ஆரம்பிச்சிடுச்சு. 2லேருந்து 3 4 வீலர்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ஒரு நார்மல் சின்ன ஏரியா எடுத்துட்டிங்கனாலே சென்னையில் அவ்வளோ பெரிய டன்ஸ் ஆஃப் எமிஷன் வந்து பர் இயர் நம்ம கொடுக்குறோம். 3 வீலர் அதுக்கும் அதிகம், 3 டன்ஸ் ஆஃப் எமிஷன் பர் வண்டி பர் வெஹிக்கிளில். ஸோ அதுவும் பழைய வண்டினா 4 டன் வரைக்கும் போகும். இந்த விதமான எமிஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி ஒரு ரீசன்ட் டேட்டா இருந்தது. ஒரு கைண்ட் ஆஃப் மெடிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு செயின் ஸ்மோக்கரோட லங்குக்கும் அது போக இங்கே இருக்கிற ஒரு 13-12 இயர்ஸ் அவங்க கண்டிப்பாக ஸ்மோக்கிங்கெல்லாம் தே ஆர் நாட் ப்ரான் டு ஸ்மோக்கிங் அண்ட் ஆல். அப்படி இருக்க ஒருத்தவங்க லங் பார்த்தா அதுவுமே ஆல்ரெடி பிளாக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே ஸ்மோக் பண்ணுறவர் மட்டுமே பிரச்சனை இல்லை, இந்த பொல்யூஷனால் என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி ஸ்மோக்கர்ஸ் கூட இருக்கிறவங்களோட லங்லேயுமே டேமேஜ் இருக்குது. பிகாஸ் யூஆர் ஆல்சோ இன்ஹேலிங் தட் ஸ்மோக். அதையும் தாண்டியான ஒரு டேமேஜ் வந்து பொல்யூஷன் வந்து மேண்டேட்ரியாக கொடுக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம 80s 90s பார்ன் ஆன கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கான மெனக்கெடல் தேவைப்படல, இந்த அளவுக்கான மெடிசன் யூசேஜ் தேவைப்படல. இப்போல்லாம் கிட்ஸ் ஃப்ளூவில் மட்டுமே தான் இருக்காங்க. மதர் ஆஃப் 3 நான் எவ்ரி அதர் வீக் என்னோட ஒரு குழந்தைக்கு ஃப்ளூ இருக்கும்.
லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயராக எங்கள் வீட்லேயுமே என்னோட ஹோல் ஃபேமிலியில் சொல்லிட்டு இருந்தாங்க, கோல்டு ஒருத்தவங்களுக்கு விட்டு ஒருத்தவங்க வந்துட்டுருக்கு. திஸ் ஆல் இஸ் அ காஸ் ஆஃப் அ பொல்யூஷன். நம்மளே டிராஸ்டிக் கிளைமேட் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். துபாயில் மழை பெஞ்சதில்ல, பட் வி சா ஃப்ளட் இன் துபாய். அண்ட் நம்ம ஊர் ஆல்ரெடி நிறைய வருஷம் பார்த்துட்டு இருந்தாலுமே இப்போ டிராஸ்டிக் வெயில் அடிக்கிறப்போ மழை அடிக்கிறப்போ பனி, அந்த மாதிரி கிளைமேட்ஸ் வந்து என்டையர்லி சேஞ்ச் பிகாஸ் ஆஃப் பொல்யூஷன். இது எல்லாமே இந்த இம்பேக்ட்ஃபுல்லாக நாங்கள் பண்ணணும்னு எங்களுக்கு தோணுன மாதிரி ஒவ்வொரு ஸ்டார்ட் அப்க்கு தோணினாலுமே வி கேன் அட்லீஸ்ட் சேவ் அடுத்த ஒரு 20-30%. ஓசோன் லேயரை வந்து இனி கொஞ்சமாச்சு பெட்டராக சேவ் பண்ணலாம். நம்ம ஈவியோட மித்ஸ் பற்றி பேசினோம், அதில் ஒரு சிலதெல்லாம் அட்ரெஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேட்டரிஸ் வந்து எரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த பயம் வந்து மெஜாரிட்டி எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அதை பற்றி பேட்டரிஸ் ஆக்சுவலாக எரிஞ்ச டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் முன்னாடி. எந்த அளவுக்கு நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி ஐசிஇ பற்றி புரிதல் இருந்த மக்களுக்கு எலக்ட்ரிக் பற்றி புரிதல் இல்லை. இனிஷியலாக நம்மளும் வந்து டெவலப் ஆகலை. இந்தியா ஆஸ் அ கண்ட்ரியாக பேட்டரி டெக்னாலஜியில் அப்போ டெவலப் ஆகலை. ஸோ அப்போ வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து என்எம்சி பேட்டரின்னு சொல்லுவாங்க, அது ஃபயரபிள் ஃப்ளேமபிள் பேட்டரி. ஸோ அந்த வேரியண்ட் கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே கெமிஸ்ட்ரி பொறுத்து தான். இப்போ ஆனால் நாங்கள் அப்பத்துலேருந்தே லாஸ்ட் 2015-16லேருந்தே நாங்கள் எல்எஃப்பி வேரியண்ட் தான், அது நான் ஃப்ளேமபிள். அதையும் தாண்டி நீங்கள் ஒரு 70 டிகிரி செல்சியஸில் அது வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்குன்னா அது வெறும் புகையை தான் வெளிப்படுத்துமே தவிர எரியாது. ஸோ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மக்கள்கிட்ட இருந்ததுன்னா அதை ஆப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதையும் தாண்டி நிறைய சிச்சுவேஷன் இருக்குது. பேட்ரி தான் எரியுதா அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கணும். இங்கே கண்ட்ரோலருங்கிற ஒரு பார்ட் இருக்குது எல்லா வண்டியிலுமே. எலக்ட்ரிக் வண்டியில் கண்ட்ரோலர் தான் கண்ட்ரோல் பண்ணும் பேட்டரியிலேருந்து த ஹோல் வெஹிக்கிள். மைட் பி சம்டைம்ஸ் அந்த கண்ட்ரோலர் வந்து ஹை டெம்பரேச்சரை ரீச் பண்ணியிருக்கும். அது வேரியஸ் கண்டிஷன்ஸால் இருக்கலாம். அந்த ஹை டெம்பரேச்சர் ரீச் பண்ணுறப்ப என்ன ஆயிருக்குன்னா இதெல்லாம் ஃபயர் ஆகிருக்கலாம். இதெல்லாம் வந்து பிஃபோர் நடந்தது. அண்ட் அந்த வெஹிக்கிள்ஸ் இன்னும் எக்ஸிஸ்டிங்காக இருக்கு இல்லையா அட்மாஸ்ஃபியரில், நம்மளோட ஹோல் என்விரான்மெண்ட்டில், நம்ம சென்னையிலையோ தமிழ்நாட்டிலையோ இல்லை ஹோல் இந்தியாவில். ஸோ அந்த வெஹிக்கிள் இப்போது இயர்ஸ் ஆக இன்னுமே அது ரொம்ப சென்சிட்டிவ் டு ஃபயர் இல்லையா, அந்த மாதிரி பேட்டரிஸ் மட்டும்தான் ஃபயர் ஆகுது. இப்போ வர மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் தி வெஹிக்கிள்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டு பேட்டரிஸ் வந்துருச்சு. அண்ட் பிஎம்எஸ்ன்னு சொல்லி பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அது என்ன பண்ணுன்னா ஒரு ஃபயர் ஆகிற ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம அந்த கெமிஸ்ட்ரியிலேருந்து வெளில வந்தாச்சு. இருந்தும் இப்போ வந்திருக்க வெஹிக்கிள்ஸ் எப்படின்னா பிஎம்எஸ் வந்து ஃபுல்லாகவே டேட்டா கொடுத்துட்ருக்கும். ஸோ டேட்டாவில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் வண்டி ஹீட் ஆகிருக்கு, வண்டி வந்து இஸ் நாட் இன் ரைட் பொசிஷன் நவ் அப்படிங்கிறது முன்னாடியே முன்கூட்டியே தெரிஞ்சிடும். இன்னும் போக போக அது இன்னும் டெவலப் ஆகும். இன்றைக்கி எல்எஃப்பியில் இருக்கலாம், நாளைக்கு எல்டிஓன்னு சொல்லி இன்னொரு காம்பினேஷன் இருக்குது. ஈவன் நாங்கள் ஹைட்ரோஜன் ஃபியூவல் பக்கமே போயிடலாம். ஸோ அப்போது இந்த மாதிரி ஃபயர் பற்றி கூட பார்க்க வேணாம். இது ஒரு வந்து ப்ராசஸ் இன் கெட்டிங் தேர் தான். எனிதிங் டு டூ வித் சஸ்டைனபிள் மொபிலிட்டியில் இது ஒரு ஒன் ஆஃப் த ப்ராசஸ் தான். எல்லா இனோவேஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு லிட்டில் கைண்ட் ஆஃப் டிசாஸ்டர் சொல்ல முடியாது, ஒரு இந்த விதமான ஒரு டவுன் பார்த்து தான் இட் வில் கோ ஹை. அதே மாதிரி மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், வண்டி வாங்குறப்போ அவங்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எல்லாருமே ஒவ்வொரு டெக்னாலஜியோடு வரும். இப்போ எங்களோட பேட்டரி மாடல் எங்களுக்கு ஒரு டெக்னாலஜி மாதிரி ஒவ்வொரு பிராண்டுக்குமே ஒவ்வொரு விதமான டெக்னாலஜி, ஒவ்வொரு விதமான ஆட் ஆன் வேல்யூஸ் டு த பேட்டரி அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். வால்ட் வித்தியாசமாக இருக்கும், என்ன விதமான கெப்பாசிட்டியில் பேட்ரி வருது, இல்லை என்ன டைப் ஆஃப் பேட்ரி வருது. ஈவன் வந்து ஒரு பேட்டரியில் உள்ள செல்ஸ் அடுக்கிற முறைக்கு கூடமே இருக்குது, சிலிண்ட்ரிக்கலாக ப்ரிஸ்மேட்டிக்காக. ஸோ இந்த அளவுக்கு வந்து பாமர மக்களால் பார்க்க முடியாட்டியும் அட்லீஸ்ட் அந்த விதமான ஒரு அவேர்னஸை மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வெஹிக்கிள் விற்கிறவங்க கொடுத்துடணும் அப்படிங்கிறது நம்புகிறேன். ஸோ இது வந்து மக்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் பேட்டரி இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நிறைய பேருக்கு இருக்க கொஷின் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை நான் எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணலாம், இதோட யூசேஜ் லைஃப் இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு ஈவியில் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும் கம்பேர்ட் டு அதர் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குது. கண்டிப்பாக ஈவியில் லைஃப் இருக்குது தான். நம்ம வந்து இன்னுமே பழைய இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு 2-3 வருஷத்தில் பேட்டரி போய்டும்னு நினைக்கிறோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா 2000 சைக்கிள் கேரண்டி கொடுக்குறதுங்கிறது 5 வருஷம். சரிங்களா, 5 வருஷம் ஒரு சைக்கிள்னு தான் நம்ம பேசணும். இயர்ஸ் வாரண்ட்டி எல்லாம் தாண்டி வந்துட்டோம். ஈவியில் சைக்கிள்னு பேசணுன்னா 2000 சைக்கிள் எங்களோட வாரண்ட்டி. 5 வருஷத்தை தாண்டி கண்டிப்பாக உங்கள் வண்டி போயிடுங்கிறது கணக்கில்லை. 5 வருஷம் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் பேட்டரியை. 5 வருஷம் தாண்டியும் நல்லாவே போகிற வண்டிகளும் இருக்குது. இல்லை அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து பேட்டரியில் இஷ்யூஸுங்கன்னா வருஷங்கள் போக போக எப்படி செல்ஃபோனோ அந்த மாதிரி உங்களுக்கு டிட்டாரேஷன் ரேட் இருக்கும். அதாவது பேட்டரியோட தன்மை கம்மியாக இருக்கும். 2 வருஷம் வரைக்கும் நல்லாயிருக்கும். 2 வருஷத்துக்கு அப்புறம் ஃபோனுமே உங்களுக்கு சார்ஜ் நிற்காது இல்லையா, 80% தான் கொடுக்கும். அது மாதிரி வெஹிக்கிள்க்குமே கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ 5 வருஷத்தை தாண்டி நீங்கள் வந்து பேட்டரியை ரீஃபர்பிஷோவில் அப்லிஃப்ட் பண்ணலாம். லைக்
2 3 செல்ஸ் மட்டும் போயிருக்கலாம். அந்த டைமில் அந்த 2 3 செல்ஸை மட்டும் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த வண்டி இன்னொரு 2 3 வருஷம் போகும். தாராளமாக 7 8 வருஷத்துக்கு ஓட முடியும். நீங்கள் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போனீங்கன்னா. இப்போ மோஸ்ட்டாக நாங்களே OEMஸே என்ன பண்ணிடுறாங்க, பிராண்ட்ஸே சர்வீசிங் கொடுத்துறோம். ஃப்ரீ சர்வீசிங் 2 வருஷத்துக்கு அப்படியெல்லாம் கொடுக்குறதுனால இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுல நீங்கள் சர்வீஸ்க்கும் பெருசாக செலவு பண்ண போகிறதில்ல. அண்ட் ஐசி வெஹிக்கிள் மாதிரி இதில் சர்வீஸும் அதிகமாக இருக்காது. ஏன்னா நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஸ்பேர் பார்ட்ஸ் ஆர் வே லெஸ். ஸோ இந்த விதத்தில் லைஃப் ஒரு 8 இயர்ஸ் சாலிடாக போகும். 7 to 8 இயர்ஸ் நல்லாவே போகும். அதுக்கு அடுத்தபடியாக இருக்க டவுட் அப்படின்னு பார்த்தா இதோட ரீசேல் வேல்யூ இருக்குல்ல மேம், என்னால் இதை ரீசேல் பண்ண முடியுமா? ஒன்ஸ் இப்போ பேட்டரி ஏதோ ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு அந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது திரும்ப கிடைக்காது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு இல்லையா? இல்லை, ரீசேலுங்கிறது ஆல்டுகெதர் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். ஏன்னா இந்த நாள் வரைக்கும் நம்ம ஐசி வெஹிக்கிள் வச்சு ரீசேல் முடிவு பண்ணது எப்படின்னா, ஹிட்டான மாடலுக்கான ரீசேல் அதிகமாக இருக்கும். ஈவன் சில மாடல்ஸ் வந்து நல்லாவே போயிருக்காது, பட் அதோட இன்ஜின் வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் என்னால் சொல்ல முடியும். ஐசி 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி இந்த ரீசேல் செக்மெண்ட்டை குறிக்கிறதுங்கிறதே ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு பிஸ்னஸ் கேம். அதுக்குள்ளே நம்ம எக்ஸாக்டாக போக முடியாது எலக்ட்ரிக் பொறுத்த வரைக்கும். எலக்ட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா ரீசேல் இருக்குது. நீங்கள் வந்து வாரண்டி பீரியடுக்குள்ளே இருக்கிறப்போ யார் உங்கள் வண்டியை வாங்கினாலும் அவருக்குமே அது வாரண்டி கிளைம் ஆக போகுது. எல்லாத்துக்குமே ரீப்ளேஸ்மெண்ட் வரப்போகுது. மோட்டார், கண்ட்ரோலர், பேட்டரியிலேருந்து எல்லாத்துக்குமே ரீப்ளேஸ்மெண்ட் இருக்க போகுது, ஃபிசிக்கல் டேமேஜ் தவிர. ஸோ ரீசேலுங்கிறது கண்டிப்பாக இருக்குது. வித்தின் தட் 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ அந்தந்த பிராண்ட் என்ன அளவுக்கு வாரண்டி கொடுக்குறாங்களோ அதுக்குள்ளே நல்ல ரீசேல் இருக்குது. இதுவே நீங்கள் ஒரு 2 வருஷம் விட்டிங்கன்னா இன்னும் நிறைய நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வரப்போ இதுக்கான ஒரு ரீசேல் மார்க்கெட் பில்ட் ஆகும். ஏன்னா அஃபோர்டபிலிட்டி இல்லாதவங்க கண்டிப்பாக ஒரு கம்மியான காசில் இதை அஃபோர்ட் பண்ணி ட்ரைவ் பண்ணி பார்க்கணுன்னு நினைப்பாங்க, இதை யூஸ் பண்ணணுன்னு நினைப்பாங்க. இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸ் போனீங்கன்னா பேட்டரி காஸ்ட்டே ரொம்ப கம்மியாயிடும். ஸோ நீங்கள் ஐசியை கம்பேர் பண்ணுற அளவுக்கு, கம்பீட் பண்ணுற அளவுக்கு வரப்போ ரீசேல் மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆயிடும். ஸோ ஒரு 1 year 2 years வெயிட் பண்ணணும். எப்படியும் ஒரு மினிமம் 1 year வெயிட். ஸோ இப்போ நம்ம 2 வீலர் பற்றி நிறைய பேசிட்டோம் மேம். இப்போது அடுத்தபடியாக ஒரு சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீலர்ஸ்லாம் நிறைய வர இருக்கு இல்லையா? நான் சமீபத்தில் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் பார்த்துருந்தேன். இப்போது உடனடியாக நீங்கள் வாங்குற மாதிரினா வாங்காதீங்க, ஏன்னா அந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறது ஒரு லாங் ட்ரைவ் போகும்போதுலாம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம். ஸோ அஹெட் எப்படி இருக்குது இயர்ஸ் 4 வீலர் மார்க்கெட்? ஆக்சுவலாக சார்ஜிங் ஸ்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் முன்னாடி வந்து ஆயிரங்களில் இருந்தது ஹோல் இந்தியாவில். இப்போ லட்சங்கள்லேயே சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் எல்லா ஸ்டேட்லேயுமே கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் ஹைவேஸ்லையுமே பார்க்கலாம். நீங்கள் டீ பாயிண்ட்ஸ்ன்னு நினைக்கிற இடம், அதாவது ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரியான டீ பாயிண்ட்ஸ் இருக்கும். 4-5 பிராண்ட் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கிற காஃபி பாயிண்ட்ஸ், டீ பாயிண்ட்ஸ் ஆர் த பிரேக் பாயிண்ட்ஸில் சார்ஜிங் ஸ்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு ப்ராசஸ் தான். எந்த விதமான இனோவேஷன் உள்ளே வந்தாலுமே அதை வந்து அந்த ஃபஸ்ட் செட் ஆஃப் பீப்புள் யார் வந்து அதை உள்ளே எடுத்துக்கிறாங்களோ அவங்க தான் ஃப்ரண்ட் ரன்னர்ஸ். அந்த மாதிரி இதுலேயுமே எல்லாரையும் நான் வந்து கன்ஃபார்மாக வெல்கம் பண்ணுவேன். ட்ரை டு ஹாவ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எலக்ட்ரிக். அதோட ட்ரைவ் எக்ஸ்பீரியன்ஸே வேறு. பிகாஸ் அந்த எலக்ட்ரிக்கோட டார்க்கோட எஃபெக்ட் வேறு, அந்த ஸ்மூத் ரைடு வேறு. ஸோ இது எல்லாமே எப்போவுமே வெஹிக்கிள்னாலே ரக்கிட்னஸ்ங்கிறத தாண்டி வி சூஸ் கம்ஃபர்ட். கரெக்டுங்களா? ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக இருக்குன்னா ஒரு கம்ஃபர்ட் கண்டிப்பாக நினைப்போம். ஸோ எப்போவுமே ஒருத்தவங்க சொல்லுவாங்க, தேர் இஸ் ஆல்சோ அண்ட் ஃபன் சேயிங், யங்ஸ்டராக இருக்கிறப்போ they will love to drive faster. Once they get into a family person they'll love to have a calm drive மாதிரி. ஸோ அந்த மாதிரி this gives a different effect தாங்க. ஸோ கண்டிப்பாக EV 4 வீலர்ஸ் அது ஜஸ்ட் சார்ஜிங் ஆன்சைட்டி ஒரு ரேஞ்ச் ஆன்சைட்டின்னு சொல்லலாம். அதுக்கு அதை மட்டும் நினச்சி வாங்காமல் இருக்க வேண்டாம். ஏன்னா இதில் ஹோம் சார்ஜிங் இருக்குது. உங்களுக்குனே ஒரு ஹோம் சார்ஜிங் கொடுத்துரும். மோஸ்ட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட்ஸ் இப்போ வந்து தே ஹவ் கம் அப் நைஸ்லி வித் சார்ஜஸ். இப்போ பில்ட் ஆகிற நியூ அப்பார்ட்மெண்ட்ஸுமே இண்டிவிஜுவல் பார்க்கிங்ஸ்லேயுமே சார்ஜிங் கொடுத்துட்றாங்க ஹோம் சார்ஜிங் பண்ண. ஸோ ஹோம் சார்ஜிங் ஆப்ஷன் இருக்கும். கண்டிப்பாக லாங் டிரைவுக்கு இப்போ நாட் அண்ட் ரைட் வே. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் வி ஹவ் நாட் இம்ப்ரூவ்ட் மச் இப்போது. பட் அது நோக்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அது கவர்மெண்ட், பப்ளிக் செக்டர், ப்ரைவேட்டு, இன்னும் செமி கவர்மெண்ட் செக்டர்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணி கொண்டு வரக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன்னா அவ்வளோ பெரிய முதலீடு இதுக்கு தேவை. ஸோ இதில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ கம்மிங் இயர்ஸில் சார்ஜிங் பாயிண்ட்ஸுமே நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாகிடும். என்ன தேவைன்னா இதில் ஒரு ப்ரீ பிளானிங் தேவை. நீங்கள் எங்கேருந்து எங்கே போகிறீங்க, எங்கே வண்டி எடுத்தாலும் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணோட்டத்துக்கு இப்போ நம்ம வரல. அது மட்டும்தானே தவிர ஒரு ப்ரீ பிளான் பண்ணிக்கிட்டோன்னா எங்கெங்கே சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குது, எங்கெங்கே எது யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்னு ஒரு ப்ரீ பிளான் இருந்ததுன்னா வி கேன் வெரி வெல் கோ ஹெடுங்க. இட் இஸ் ஸ்டில் ஹார்ட். ஒரு 50% ஆன பீப்புள் வந்து லோக்கல் டிரைவ்ஸ்க்கு ஓகே, பட் லாங் டிரைவ்ஸ் போகிறவங்களுக்கு இட்ஸ் ஹார்ட். பட் லோக்கல் டிரைவ்ஸ் மேஜர் ஃபோக்கஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு லோக்கலாக தான் நாங்கள் ட்ரைவ் பண்ண போகிறோங்கிறவங்கலாம் இமீடியட்டாக தே கேன் ஷிஃப்ட்.
ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் மாடல் வந்து வச்சுருக்கீங்க. எந்த கண்ட்ரி வந்து அஹெடாக இருக்குது ஈவி பொறுத்த வரைக்கும்? அண்ட் இந்தியாவோட ஃப்யூச்சர் ஈவி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஃபேக்ட் எவ்வளோ பேர் ஒத்துப்பாங்க தெரியல. நான் பார்த்த வரைக்கும் இப்போ வந்து டூ வீலர்ஸில் பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்கா இஸ் வே அஹெட். ஏன்னா உண்மையாவே சொல்லலாம். நம்ம நெறைய டூ வீலர்ஸ் வந்துடுச்சு தான். பட் ஸ்வாப்பிங் ஸ்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டூ வீலரில் கொண்டு வந்து, அத ஒரு மாடலா பே ஆஸ் யூ கோ மாடலா கொண்டு வந்து, நாங்களே அங்க பண்ணியிருக்கோம். பட் நெறைய பிராண்ட்ஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னா, ஆஃப்ரிக்கால நல்லா பண்ணிட்டுருக்காங்க. நெறைய கண்ட்ரீஸ் இருக்கு. லைக் டெவலப்டு கண்ட்ரீஸ் நெறையவே. ஃபார் எக்ஸாம்பிள் சைனா இருக்கட்டும், தாய்வான்ல இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்து நெறைய ஈவிஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. பட் இந்தியா வி ஆர் ஆல்ரெடி நம்மளோட பாப்புலேஷன் அந்த அளவுக்கு அதிகம். நம்ம எந்த அளவுக்கு க்ரோ ஆனாலும், நம்மளோட பாப்புலேஷன் சைஸ் பார்க்கும்போது அது கம்மியா தெரியும். ஸோ வி ஆர் வொர்க்கிங் ஆன் இட் தான். ஒரு 5 இயர்ஸ்ல வந்து வி ஷுட் பி ஆல்சோ இன் அ கம்ஃபர்டபிள் ஸ்டேட் டு சே. ஈவியோட குரோத் இஸ் ட்ரெமெண்டஸ்ங்க. இயர் ஆன் இயர் வந்து எப்படி சொல்லலாம்னா, எவ்ரி ஒரு 2 குவார்ட்டர்ஸ்க்கு ஒரு புது பிராண்டே உருவாகுது. அந்த அளவுக்கு வெல்கமும் பண்றாங்க எனி பிராண்ட்ஸ் வந்தாலுமே. ஸோ நெக்ஸ்ட் 2, 3 இயர்ஸ் இட்ஸ் ஆல் அபவுட் ஈவி தான். தேர் இஸ் நோ சேஞ்ச். 2, 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபியூவல் சேஞ்ச் வரலாம். பட் வந்தாலுமே அது அடாப்ட் ஆகி அதெல்லாம் வரதுக்கு சாலிடா ஒரு நெக்ஸ்ட் 5, 6 இயர்ஸ் இஸ் ஈவி தான். அண்ட் வித் திஸ் ஃபேஸ் ஆஃப் கவர்மெண்ட் சப்போர்ட் இந்த பேஸ்லயே போனோம்னா கண்டிப்பா வி வில் ஆல்சோ பி ஒன் ஆஃப் தி லீடிங் கண்ட்ரீஸ் வித் ஈவி யூசேஜ்ங்க. ஸோ விமன் இன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ரொம்ப இவ்வளோ நேரம் வந்து அவ்வளோ விஷயங்களை வந்து அழகாக சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஜேர்னியில் ஒரு விமன் கவுண்டர் பார்ட் பார்த்துருக்கீங்களா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில்? நெறைய பேர் ஆக்சுவலாக வெளியில தெரியலன்னு தான். நெறைய பேர் நெறைய கம்பெனிஸோட எக்ஸிக்யூட்டிவ்ஸில் விமன் தான் இருக்காங்க. கைனெட்டிக் கிரீன்னு ஒரு பிராண்ட் இருக்காங்க. அதுலேயுமே விமன் எக்ஸிக்யூட்டிவ் தான். இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஈவன் ஃபினான்சிங் ஈவி ஃபினான்சிங்கில் இருக்கிறவங்களுமே நிறைய பேர் விமன் தான். நிறைய பேரை பார்த்துருக்கேன். எல்லாருக்குமே அவங்களோட கைண்ட் ஆஃப் ஷேர் ஆஃப் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நான் முழுசாவும் சொல்ல மாட்டேன் இது ஒரு மேல் டாமினேட்டட் ஃபீல்டுன்னு. கண்டிப்பாக மேல் டாமினேட்டடாகவே இருந்தாலும் வி ஹவ் ஸ்டார்டட் டு க்ரோ. இப்போ போய் நீங்கள் 10 வருஷம் முன்னாடி மெக்கானிக்கலில் வேணால் பெண்கள் இல்லாமல் இருந்துக்கலாம். இப்போ போய் பார்த்தா எல்லாத்துலேயுமே எல்லாருமே இருக்காங்க தான். ஈவன் நாங்கள் வந்து ஜிஇடி சொல்லுவோம், கிராஜுவேட் இன்டர்ன்ஸை இன்ஜினியரிங் ட்ரெயினிஸ் எடுத்தோம். அதில் நாங்கள் இன்ஜினியரிங் ட்ரெயினிஸ் எடுத்தப்போ 2 hours சர்ப்ரைஸ் சென்னையிலேருந்து அவ்வளோ கேர்ள்ஸ் வந்து ஈவி ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களோட இன்ஜினியரிங்க்கு அப்புறம். ஸோ அந்த மாதிரி விமென்ஸ் ஹவ் ஸ்டார்டட் டு கம். ஈவன் நிறைய டெக்னீஷியன்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி பேசும்போது கூட வி ஸ்போக் அபவுட் ஓலா பிராண்ட் வெஹிக்கிள். ஓலாவோட ஃபேக்ட்ரி பார்த்திங்கன்னா விமன் ரன். ஸோ ஜஸ்ட் திங்க் இல்லைங்களா, நாங்கள் நம்மளோட தமிழ்நாட்டிலேயே ஒரு ஃபுல் விமன் டெக்னீஷியன்ஸை வச்சு ரன் பண்ணக்கூடியது வந்து அவங்களும் பண்ணியிருக்காங்க. நிறைய பிராண்ட்ஸ் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஆஃப்ரிக்காவில் பண்ணுவோம், இந்தியாலையும் பண்ணுவோம். ஸோ இப்போ விமன் இன்வால்மெண்ட் இன் ஆட்டோமொபைலுங்கிறது இட் ஹஸ் ஸ்டார்டட் நாட் ஒன்லி இன் ஆட்டோமொபைல், எனி இண்டஸ்ட்ரி அது மேல் டாமினேட்டடாக இருந்ததுன்னா வி ஹவ் ஸ்டார்டட் டு கெட் இன். ஸோ ஸ்லோலி வில் பி தேர் தான். ஸோ ஃபோர்ப்ஸ் அண்டர் 30 அதை பற்றி பேசலாம். எந்த அளவுக்கு அது வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பி அண்ட் ப்ரவுட் மூமெண்ட்டாக இருந்துச்சு? ரொம்பவே ஹாப்பி அண்ட் ப்ரவுட் மூமெண்ட், கிரேட்ஃபுல் மூமெண்ட் சொல்லலாம் தேன் ஹாப்பி அண்ட் ப்ரவுட். ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் படித்த யாஸ்மின் 10th இருக்கிறப்போ ஷி ஹேட் அ ட்ரீம் டு பி ஆன் த ஃபோர்ப்ஸ். அப்போ வந்து under 30 under 40 அந்த அளவுக்கான இது இல்லை. பட் ஐ வாண்டட் டு பி ஆன் ஃபோர்ப்ஸ் பிகாஸ் அது வந்து ஃப்ரம் மை டீச்சர்ஸ், என்னோட டீச்சர்ஸ், என்னோட ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் தேர் மை ஹோல் ஸ்ட்ரென்த். இன்றைக்கி நான் இருக்கேன்னா என்னோடய ஸ்கூல் லைஃப் தான் இதுக்கு எல்லாமே காரணம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸ். அதனால் ஐ பிலீவ் எனி கிட்க்கு வந்து அங்கத்து ஸ்ட்ராங் பேஸ் தரணும். ஸோ அவங்க கிட்டேருந்து எனக்கு வந்தது டு பி யூ ஷுட் பி ஆன் த ஃபோர்ப்ஸ் அந்த மாதிரி ஃப்ரம் மை டீச்சர்ஸ். ஸோ அப்போது நான் எழுதின அந்த ஆன் மை நோட் டு வாட் யூ ஹேவ் டு பிகம்ல ஐ வாண்டட் டு பி ஆன் ஃபோர்ப்ஸ் எழுதினது. இட் இஸ் ஆஃப்டர் 15 years மேக்கிங் இட் ஹேப்பன்ங்கிறப்போ எக்ஸ்ட்ரீம் சரியல் மூமெண்ட் தான். அண்ட் இதுக்கு பின்னாடி நிறைய பேருக்கு இது போய் சேரும். இது நாங்கிற ஒருத்தி இல்லை, என்னை முன் நிறுத்தியிருக்காங்களே தவிர இது எனக்கு சார்ந்தது மட்டுமல்ல. எனக்கு பின்னாடி இருக்கிற அவ்வளோ பெரிய பலத்தை வந்து பிஸ்னஸில் கொடுத்து நீ முன்னாடி நில்லுன்னு சொல்கிறது, அது ஜெண்டரை விட்டுடலாங்க, மேல் ஃபீமேலே விட்டுட்டு ஒரு ஒரு ஃபெலோ ஹியூமன் வந்து நீங்கள் முன்னாடி நில்லு, நீ ரன் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்குமே ஒரு பெரிய தன்மை வேணும் இந்த காலகட்டத்தில். ஸோ என்னோட ஃபவுண்டர் ஆல்வேஸ் என்னை வந்து முன்னிறுத்தி பார்த்துருக்காரு. நானே என்னை டவுட் பண்ண டைமில் ஹீ பிலீவ்ட் இன் மீ. அண்ட் அதை தாண்டி இந்த ஃபேமிலி, பியூட்டிஃபுல் ஃபேமிலி ஐ ஹாவ். டச்வுட் என்னோட பிளெஸ்ஸிங்னே சொல்லலாம். கூட்டு குடும்பம் தான். அவ்வளோ பெரிய குடும்பமும் என்னை வந்து தாங்கி நின்று நீங்கள்
பிறந்த குழந்தை இருக்குது, 2 குழந்தையும் பெற்றுட்டு நான் 7 நாளில் வந்து திருப்பி ஆஃபீஸ் போகணுன்னு சொல்கிறப்போ யாராக இருந்தாலும் ஒத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல பரவாயில்ல நீ போ, உனக்கு தெரியும் நீ என்ன பண்ணணும், ஏன்னா ஒரு அம்மாவை உனக்கு தெரியும் உன் குழந்தைக்கு என்ன பெட்டர் பண்ண முடியும்னு, நீ எப்படியும் ஹார்ம் பண்ணிட போகிறதில்லன்னு அதை நம்பணும். ஏன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபுல் டைமாக இருந்து பார்க்குற அம்மாவே அவ்வளோ சந்தேகப்படுவோம் குழந்தைக்கு ஏதாச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் நான். அந்த மொமெண்ட் வந்து ஐ குட் கோ ஃபார் அ ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்லலாம். அண்ட் நிறைய அவமானங்கள், நிறைய வலிகள். என்னோட ஃபோர்ப்ஸோட அனௌன்ஸ்மெண்ட் போஸ்ட்டில் கூட நான் எழுதியிருந்தேன், கிஃப்ட் ஃபார் ஆல் த பெயின்னு சொல்லி. ஸோ அவ்வளோ அவமானங்களுக்கு கிடைச்ச ஒரு சின்ன ஆறுதல் பரிசு மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் இது ஒரு வந்து என்னை ரொம்பவே அதிகமாக புஷ் பண்ணும். ஏன்னா இது நம்ம அடைஞ்சதுக்கப்புறம் அந்த மொமெண்ட் வரைக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் ஃபீலிங் எல்லாம் இருந்தது. அந்த மொமெண்ட் வந்தோடனே நான் ரொம்ப காமாக ஒரு இடத்துல உட்காந்து நான் யோசிச்சப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்றைக்கி இது என்னோடது, நாளைக்கு இங்கே சுற்றி இருக்கிற எல்லா பெண்களோடதுமா இருக்கணும். இது எல்லாமே என்னால் முடியும்னா அவங்களாலே முடிகிற மாதிரியான ஒரு ஒரு விமன் எம்பவர்டு க்ரூவை வந்து ரைஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கைண்ட் ஆஃப் ப்ராமிஸ் டு மை செல்ஃபாக இருந்தது. இதுதான் என்னோட ஹோல் ஃபீலிங் இருந்தது. ஸோ நீங்கள் சொன்னீங்க நிறைய விமன் எம்பவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். நிறைய ஆண்டர்ப்ரனர் சைட்லேயும் விமன் வந்துட்டே இருக்காங்க, எம்பவர் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உங்களோட ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஜேர்னிலேருந்து ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? எப்பவுமே எனக்கு ஒரு சேயிங் ரொம்ப பிடிச்ச சேயிங், எவ்ரி விமன் ஹேஸ் அ வாய்ஸ் தட் கேன் சேஞ்ச் த வேர்ல்டுன்னு சொல்லுவேன். பெண்களாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய பெருமைங்க. அது எப்படி சொல்லணும்னு தெரில. எப்போவுமே ஐ ஃபீல் ப்ரவுட் டு பி திஸ் ஜெண்டர். ஏன்னா வாட் அ சூப்பர் பவர் இல்லையா? நம்ம வந்து ஒரு தாய்மைங்கிறது இவ்வளோ பெரிய சூப்பர் பவர்னால் அது சொல்லவே வார்த்தை இல்லை. என்னோட எல்லாருமே ஆக்சுவலி சொல்லிகிட்டே இருந்தாங்க நிறைய கைண்ட் ஆஃப் டாக்ஸில், பிஃபோர் ஃபோர்ப்ஸாக இருக்கட்டும் இல்லை அதோட இன்டர்வியூ பீரியடில், நாங்கள் வந்து எங்களோட பேஷனுக்காக கல்யாணத்தை தள்ளி வச்சிட்டோம், குழந்தைங்கள தள்ளி வச்சிட்டோம். ஆக்சுவலாக நான் என்னோடய குழந்தைங்களோட தான் சேர்ந்து வளர்ந்தேன். ஒவ்வொரு குழந்தையுமே என்னோட பெரிய க்ரோத் இருந்தது. ஒரு நம்மளோட வீட்டு அம்மா அப்பா வந்து அம்மா வந்து எவ்வளோ மல்டி டாஸ்க் பண்ணுவாங்கன்னா அவ்வளோ பண்ணுவாங்க, அவ்வளோ எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. காலையில் நம்ம குழந்தைங்களா அவங்கக்கிட்ட ஷோ பண்ணுற டேண்ட்ரம்ஸ்லேருந்து, வீட்டில் இருக்கிற எல்டர்லி பீப்புள்ஸோட அவங்களோட டோனுக்கு ஒரு டோன் பேசுவாங்க, கிட்ஸுக்கு ஒரு டோன் பேசுவாங்க, அவங்க ஹஸ்பண்ட் ஒரு டோன் இருக்கும். இதெல்லாம் தாண்டி வீட்டு எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கான ஒரு மேனேஜிங் மல்டி டாஸ்கிங் கெப்பாசிட்டியோட டூ பிளெஸ்டான பீப்புள்ஸ் வி ஆர். இந்த திறமை வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே உள்ள நம்ம காமிக்கணும். ஸோ டோன்ட் ஃபியர் ஃபார் எனிதிங் அப்படிங்கிறது தான் ஐ ஷுட் சே. அண்ட் நெவர் எவர் ஹாவ் அ ஃபியர் ஆஸ் அ வேர்ட் இன் யுவர் டிக்ஷனரி. ஆல்வேஸ் டேக் அ ரிஸ்க், இட்ஸ் ஓகே. ஏன்னா நம்ம வாழ்ந்த நொடியிலிருந்தே தென் எவ்ரி மொமெண்ட் எவ்ரி அதர் டே இஸ் அ ரிஸ்க் தான், புட்டிங் அ லைஃப் தான். ஸோ இட்ஸ் ஓகே, இட்ஸ் வர்த் டு டேக் அ ரிஸ்க் இன் திஸ் ஒன் லைஃப் அப்படிங்கிறது என்னோட பிலீஃப். அண்ட் டு ஆல் த விமன், யூ ஹாவ் யுவர் ஓன் ஸ்பெசிஃபிக் வாய்ஸ் தட் வில் சேஞ்ச் சம்திங் இன் திஸ் வேர்ல்ட். ஸோ லெட் இட் அவுட்னும், அதை பேசுங்க. ஏன்னா ரொம்ப இன்ட்ரோவர்ட்னா நோபடி வில் பிலீவ். அப்படி ஒரு இன்ட்ரோவர்ட் பொண்ணு வந்து வென் இட் இஸ் ஆன் மீட்டிங் ஆர் ஆன் அ கேமரா என்னால் இந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியும்னா எனிபடி எல்ஸ் கேன் டூ இட். ஸோ டேடியோட ஃப்யூச்சர் விஷன்ஸ் என்னவாக இருக்குது? 2 வீலர் நம்ம பார்த்தோம், இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது? டேடியோட ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னா ஃபுல் விமன் ஃபேக்ட்ரி கொண்டு வரணும் இந்தியாவில். அண்ட் இப்போ இந்தியாலையுமே ஃபேக்ட்ரி இருக்குது, துபாயில் இருக்குது. பட் அது ஃபுல் விமன் ஃபோர்ஸாக கொண்டு வரணுங்கிற ஒரு எய்ம் இருக்குது. இதை தாண்டி நம்ம எனி கைண்ட் ஆஃப் லாஸ்ட் மைல் மொபிலிட்டியில் வருவோம். இப்போ 2 வீலர் 3 வீலர் பண்ணிட்டோம், 4 வீலரும் ஒர்க் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் 1-2 இயர்ஸில் பார்த்திங்கன்னா 4 வீலரையுமே கொண்டு வருவோம். இதை தாண்டி we are also working on கமர்ஷியல் செக்மெண்ட் வெஹிக்கிள்ஸுமே, கமர்ஷியல் இன் 4 வீலர்ஸ் சொல்கிறேன். 4 வீலர்ஸில் எல்சிவி வந்துடும் சீக்கிரமாகவே. ஃப்யூச்சர் விஷனரி அதுவும் வருவோம். அண்டு இன்னொரு செக்மெண்ட்டில் டிராக்டர்ஸ் ஒர்க் பண்ண முடியுமா எலக்ட்ரிக்கில்? ஏன்னா ஆக்ரோ தான் நம்மளோட பேக் போன் ஃபார் இந்தியா. ஸோ அக்ரிகல்ச்சர் செக்மெண்ட்டுக்கு டிராக்டர்ஸோ இல்லை எனிதிங் ஆஃப் தட் யூட்டிலிட்டி செக்மெண்ட்டில் கொண்டு வர முடியுமாங்கிற கைண்ட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸுமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களோடது பெரிய விஷன் என்னென்னா, எவ்ரி 3 கிலோமீட்டர்ஸ் எங்களோட ஸ்வாப் ஸ்டேஷன் இருக்கணும். எங்கே பார்த்தாலுமே வந்து நம்மளோட ஸ்வாப் ஸ்டேஷன் இருக்கணும். ஸோ மக்கள் வந்து சார்ஜிங்க்கு வெயிட் பண்ண தேவையில்லை, தே கேன் ஜஸ்ட் கோ ஸ்வாப் த பேட்ரி அண்ட் யூட்டிலைஸ் இட். இதுதான் எங்களோட ஒன் ஆஃப் தி கீ விஷன்ஸாக இருக்கும். ஸோ அஸ் அன் ஆண்டர்ப்ரனராக உங்களோட டே வந்து எப்படி இருக்கும் மேம்? இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த ஈவி செக்மெண்ட் இருக்கு இல்லையா, நிறைய இதுக்காக நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும், புது புது அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் லேர்னிங் ப்ளஸ் உங்களோட டே மற்ற விஷயங்களும் நீங்கள் பார்க்கணும். எப்படி நீங்கள் வந்து ஸ்கெடியூல் பண்ணிப்பீங்க?
என்னோட டே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் வித் கிட்ஸ் தான். ஏன்னா நான் அவங்கள விட்டு தூரமாக இருக்கிறேன். லைக் துபாய், ஆஃப்ரிக்கா ட்ராவலில் இருக்கிறதுனால என்னோட டே ஸ்டார்ட்லேயே வந்து ஐ ஹேவ் டு பிளான் எவ்ரிதிங். வீக்லியுமே எனக்கு நிறைய பிளானிங் இருக்கணும். ஏன்னா என்னதான் நான் தூரமாக இருந்தாலும் என்னை யாரும் கேட்கல நீங்கள் தான் செய்யணும்னு. பட் இருந்தாலும் கிட்ஸ்க்கான என்னென்ன தேவைகள், கிட்ஸோட ஒரு வீக்கோட ஃபுட் மெனு என்ன இருக்குங்கிற வரைக்கும் எல்லாமே நான் ப்ரீ பிளான் பண்ணுற ஆள். ஸோ ஸ்டார்ட்லேயே கிட்ஸ்லேருந்து தான் ஆரம்பிக்கும். வெதர் தே ஹவ் கான் டு ஸ்கூல் எல்லாமே கரெக்டாக போயிருக்கா, என்ன பண்ணுறாங்க, நியூ பார்ன் இருக்கிறதுனால அவரோட செக்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் ஐ ஹாவ் கைண்ட் ஆஃப் அ பாசிட்டிவ் ரீட் எவ்ரிடே மார்னிங். பாசிட்டிவ் கார்ட்ஸ் விற்கும் லைக் 120 கார்ட்ஸ் அந்த மாதிரி. இல்லாட்டி தெர் ஆர் புக்ஸ் லைக் ஓப்பன் அப் மாதிரி நீங்கள் எடுத்தோடனே தெல் பி கோட். ஸோ எனிதிங் லைக் தேட் ஐல் ஸ்டார்ட் அண்ட் ஐல் ஆல்வேஸ் லவ் டு ஹாவ் very calm environment in the morning timesல. So once after that breakfast is something which I'll never skip at all. இது வந்து ஒரு recent learning. How much ever நம்ம ஓடிட்டே இருக்கோமோ அந்த இன்னொரு பார்ட்டில் வந்து we lose ourselves. ஆக்சுவலாக லூசிங் ஆர் செல்ஃப் எதுவுமே ஒர்த்தே கிடையாது. ஸோ வி ஹேவ் டு ஃபோக்கஸ் தட்டுங்கிறது கான்ஷியஸாக இப்போ எடுத்த முடியும் ஒரு லாஸ்ட் 1 இயர்க்கு அப்புறம் என்னோட தேர்ட் சைல்டுக்கு அப்புறம். ஸோ இப்போது ஐ ஹவ் ஸ்டார்டட் ஃபோக்கஸிங் ஆன் மை ஹெல்த், ஆன் தி ஃபுட் அண்ட் ஃபிட்னஸ். இதுக்கப்புறம் ஐ எம் அ புக் ரீடர். I love to read books. So I'll have books and courses கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய அப்கிரேட் பண்ணணும். ஏன்னா எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் இப்போ ஸ்கூலில் படிக்கிற ஒரு 10th 11th கிராஜுவேட் குழந்தையால் நீங்கள் சொல்கிற டோனில் அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. பிஸ்னஸ்லேருந்து எல்லாமே. ஏன்னா அந்த அளவுக்கு அட்வான்ஸாக அவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டெய்லி வர லிங்க்டின் என்னோடய சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ ஐல் கோ த்ரூ லிங்க்டின் அண்ட் ஐல் ஹாவ் லாட் ஆஃப் நியூஸஸ் எவ்ரிடே. ஏன்னா ஈவியில் டே டு டேல நடக்கும். மார்னிங் ஈவினிங்க்குமே உங்களுக்கு நிறைய நியூஸஸ் இருக்கும். ஸோ அது ஒரு வைல் போகும். புக்ஸ் பார்த்தீங்கன்னா புக் டைம் மார்னிங் வந்து சும்மா ஒரு ரீடு தான் போவேன். பட் டியூரிங் நைட் பிஃபோர் ஸ்லீப் கண்டிப்பாக ஒரு அட்லீஸ்ட் மினிமம் எனக்கு டெய்லி வச்சுருக்க க்ரைட்டீரியா ரீட் டு ஸ்லீப் மாதிரி. ஐ ரீட் ஃபார் 10 pages மினிமமோ, இல்லை சம்டைம்ஸ் ஸ்லீப் வரல, சம் டீப் தாட் ப்ராசஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் போகும். தென் ஐல் கோ ஸ்லீப். ஸோ அதுலேருந்து இஃப் ஐ கோ டு ஆஃபீஸ் மை இமெயில்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அண்ட் மீட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 11லேருந்து டில் 4-5 வரைக்கும் போகும். சம்டைம்ஸ் தெர் ஆர் மீட்டிங்ஸ் ஓவர் காஃபி அண்ட் ஆல் ஆன் தி லேட் ஈவினிங் மாதிரி. பட் என் டே ஃபுல்லாகவே நான் அவே ஃப்ரம் ஃபேமிலி இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா ஹோல் டே டில் 9 வரைக்குமே பிஸ்னஸ் போகும். இஃப் ஐ எம் வித் ஃபேமிலி ஐ வில் கம் பேக் டு ஃபேமிலி லைக் அரௌண்ட் 7:30 8 வந்துட்டு ஐல் பி வித் தெம் அண்ட் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம், அவங்க கூட இருக்கிற லன்ச் டைம். இதுக்கு டெட் கான்ட்ராஸ்ட் வென் ஐம் வித் ஃபேமிலி ஐ ஃபீட் மை கிட்ஸ். பிகாஸ் அந்த கிடைக்கிற 2-3 நாளில் ஐ லவ் டு ஃபீட் தெம் அண்ட் அவங்கள முழுசாக பார்த்துக்கிறது அண்ட் குக் பண்ணுறது இது எல்லாமே என்னோடய ஸ்கெடியூலில் நடுவில் இருக்கும். ஸோ ட்ரைங் ஆஸ் மச் as possible டு பேலன்ஸ் சொல்லலாம். பட் பேலன்ஸ்னு ஒன்று இல்லை, எங்கேயோ ஒரு பக்கத்தில் அது வந்து சாஞ்சி தான் இருக்கும். பட் ட்ரைங் ஆர் பெஸ்ட் டு டூ த பெஸ்ட். நம்ம இன்னைக்கு வந்து நம்மளோட மேஜிக் பெண்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட ஜேர்னி பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். மேஜிக் டீம் சார்பாக டேடிக்கு வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் விஷ் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு இந்த நாள் என்ன வந்து இங்கே உட்கார வச்சு ஒரு ரீவிசிட் மாதிரி என் ஜேர்னி கொண்டு போனது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அண்ட் எனக்குமே ஒரு ரீகேப் மாதிரி இருந்தது மை லைஃப் அண்ட் டு மேஜிக் அண்ட் டு திஸ் warmth team சொல்லலாம், to a very good team and to your motto, a long way to go. இன்னும் நிறைய பெண்களை நீங்கள் இதே மாதிரி இன்டர்வியூ பண்ணணும். இன்னும் நிறைய ரூரல் விமென்ஸ் அவங்களுக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கணும். அவங்களையும் தேடி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி பேச வைங்க. என்ன மாதிரி நிறைய பேரோட குரல் ஒலிக்கணும், அதை கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ.